இன்றைய முக்கிய செய்தி. ரேசிங் உலகத்தின் ஹீரோ மிஸ்டர் தேவ் ராணா கடந்த 3 வருஷமா எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக யூரோப்போட ஃபைனல்ஸ வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. மேலும் செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். அவர் வந்துட்டாரு பாருங்க. கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேவ் இங்க என்ன பண்றீங்க? ஃபைனல் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க தேவ். இங்க ஒருத்தரை நான் பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். யார் இந்த ஒருத்தர்? ஐயோ, இந்த புடி வரத்துக்குள்ள ரெடி பண்ணி வை. இந்த கார் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இவரை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு. யார் இவரு? ரேசிங் காம்படிஷன்லயே ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஒருத்தன். உலகத்துல இருக்கிற எல்லா வேர்ல்ட் ரெக்கார்டையும் பிரேக் பண்ண ஒருத்தன். இது வரைக்கும் யாரும் தோக்கடிக்காத ஒருத்தன். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால 5 வருஷமா அவரை காணோம். நானும் அவனை தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். அவனை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சது? எல்லாரும் ஊருக்குள்ள சாம் மட்டும் இந்த ரேஸை விட்டு போலனா என்னால ஜெயிச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. சாம் மட்டும் இல்லனா என்னால ஃபைனல்ஸ்க்கே போயிருக்க முடியாதாமே. இவ்ளோ பேசுறாங்கன்னா அவ்ளோ வர்த்தா அவன். சாம் ப்ரோ, I really want to race with you. நீ தேடுற ஆள் நான் கிடையாது. போய் அது நீங்க தான் எனக்கு தெரியும். இதான் என்னுடைய நம்பர். உங்க மைண்ட் மாறினா எனக்கு கால் பண்ணுங்க. சார், நான் உங்களோட காரை நல்லாவே பாலிஷ் பண்ணிட்டேன். நீங்க உங்களோட காரை எடுத்துக்கிட்டு திரும்பவும் இந்த கேரேஜுக்கு கண்டிப்பா வருவீங்க. நீங்க வேணா பாருங்க சார். அட, இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் வேற யாரும் கிடையாது, நியூ வேர்ல்ட் ரேசிங் சாம்பியன் தேவ் சிங் ராணா. நீ என்ன சொல்ற? வேர்ல்ட் ரேசிங் சாம்பியன் தேவ் சிங் ராணா நம்ம கார் ஷாப்லயா? இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லல? என்னது? நான் எப்படி அதுக்குள்ள அனுப்ப முடியும்? ஓகே, நான் ட்ரை பண்றேன். உங்கள இங்க யார் நல்லா கார் டிரைவ் பண்ணுவா? சமீர், ஒரு நிமிஷம் வா. உனக்கு இப்ப நிறைய டைம் இல்ல, ஆனா போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இத சீக்கிரமா எடுத்துட்டு போய் மவுண்டன்ல இருக்கிற என்னோட இன்னொரு கேரேஜ்ல கொடுத்துரு. ஆனா மேம், நான் ஸ்டீரிங்க தொட்டு 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. சொன்னதை செய். அதுக்கு தானே காசு வாங்கிட்டு இருக்க. வா மேம், ப்ளீஸ் மேம். எவ்வளவு சீக்கிரமா இதை டெலிவர் பண்ணணும்? எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பு. போ. ஓகே. தேஜா ப்ரோ, இந்த ரோடு ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? நம்ம டீம் ஏதோ ட்ரைனிங் பண்ணதுனால போக முடியுது. வேற யாராவது இருந்தா இந்த ரோட்ல போகவே முடியாது. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இது த்ரோ செக்ஷனாஸோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆச்சு. அவன் இதுல நம்மள போட்டுருவானா என்ன? தேஜா ப்ரோ, அவன் அப்பனா இருந்தாலும் நம்மள விட்டு தான் ஆகணும். சரி, அதை விடு. நான் இப்போ உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன். ரெடியா? ரோனி ப்ரோக்கு என்ன ஆச்சு? இந்த ரோட்ல ஏன் அவர் இவ்வளவு ஸ்பீடா போறாரு? அவர் என்ன சாக பிளான் பண்றாரா? என்ன ரோனி, முன்ன விட இப்ப நல்லா ஓட்டுறியே. நல்ல இம்ப்ரூவ்மெண்டா? என்ன தேஜா பாய், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம டீம் மொத்தமும் இங்க 2 மாசம் ட்ரைனிங் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள ரேசிங்ல யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இப்ப என்ன, அவனுக்கு நீதான் ட்ரைனிங் கொடுக்குறியா? அட என்ன தேஜா பாய், அவனால நம்ம கிட்ட கூட வர முடியாது பாருங்க. டேங்க அப்பா, யார் அவன்? காத்தை விட வேகமா போறான். அவனுக்கு சாவ பார்த்து பயமே கிடையாதா? அவன் யாரா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண காரை வச்சுக்கிட்டு நம்மளோட எல்லா ரேசிங் காரையும் தாண்டி முன்னாடி போயிட்டான். என்ன இருந்தாலும் சரி, அந்த காரை ஓட்டுறவன் சாதாரண ஆள் கிடையாது. இவ்ளோ டேஞ்சரான ரோட்ல இவ்ளோ சாதாரணமா டர்ன் பண்றான். அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. ஆமா, உண்மைதான். ரோனி, அவனை கண்டுபிடி. அந்த புயல் யாருன்னு கண்டுபிடி. ஓகே தேஜா ப்ரோ, சரி விடுங்க. இப்பவே அதை விட்டு தள்ளிட்டு நம்ம வேலையை போய் பார்ப்போம். அப்பா, இந்த காரோட வேலை இன்னும் முடியலப்பா. தேஜா இதை எப்ப வேணாலும் எடுத்துட்டு போறதுக்கு வருவான். தெரியும்ல உங்களுக்கு, அவனோட காரை மட்டும் நம்ம கரெக்ட் டைமுக்கு கொடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாக்கா, எல்லாமே சரி பண்ணியாச்சு. அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் இல்ல. அம்மா சரியான டைம்ல அவனை அனுப்பி விட்டாங்களானே தெரியலையே. சரி, நான் கால் பண்றேன். ஹலோ ஜியா, பார்ட்ஸ் கொண்டு வரதுக்கு யாரையாவது அனுப்பிச்சியா இல்லையா? இன்னும் யாரும் எடுத்துட்டு வரவே இல்ல. காரை வேற டெலிவரி கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சமீர் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன். சமீரா? யார் அந்த ஹெல்ப்பரா? ஜியா, அவனெல்லாம் எதுக்கு நீ அனுப்பிச்சு விட்ட? இது ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். இந்த காரை இப்ப உடனே டெலிவரி கொடுத்தாகணும். ஒரு நிமிஷம் இரு. அவன்கிட்ட என்ன கார் கொடுத்து அனுப்பிச்ச? அவன் எடுத்துட்டு போன கார் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி மாடிஃபை பண்ணமே அந்த கார்.
ஜியா, அந்த காரோட வேலை இன்னும் முடியவே இல்ல. உனக்கு வேற நார்மல் காரே கிடைக்கலையா? அந்த சூப்பர் காரை ஓட்டிட்டு வரணும்னா ஒரு நல்ல ப்ரோ ரேசரால தான் முடியும். இவனால எப்படி ஓட்டிட்டு வர முடியும்? அந்த காரை நான் இன்னும் டெஸ்ட் டிரைவ் கூட பண்ணல. நான் என்ன பண்றது? நீங்க சீக்கிரமா பார்ட்ஸ் எடுத்துட்டு வர சொன்னீங்க. அப்ப எனக்கு வேற எந்த காரும் இல்ல, அந்த கார் மட்டும் தான் இருந்துச்சு. அதான் கொடுத்து விட்டேன். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவான். அட கடவுளே, ஏய் அவன் இங்க வந்துட்டான். என்ன சொல்றீங்க? வாய்ப்பே இல்லையே. அவன் இங்க இருந்து கிளம்பி கொஞ்ச நேரம் தானே ஆகுது. எஸ் டாட், காரோட பார்ட் வந்துருச்சு. வாவ், ரொம்ப நல்ல வேலை பண்ண. காத்து கூட இவ்வளவு சீக்கிரம் அடிச்சிருக்காது. நீ அவ்வளவு வேகமா வந்துட்டிய. உன்னால எப்படி இவ்வளவு சீக்கிரம் வர முடிஞ்சது? அது வந்து சார், ஆக்சுவலா சார் எனக்கு இங்க வர்றதுக்கு நிறைய ஷார்ட் கட்ஸ்லாம் தெரியும். அதான் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன். என் வாழ்க்கையில நிறைய தடவை இந்த ரோட்ல வந்திருக்கேன், போயிருக்கேன். ஆனா நான் எந்த ஷார்ட்கட்டையும் பார்த்தது இல்லையே. இவன் எதையோ மறைக்கிறான். ரொம்ப நல்ல வேலை செஞ்ச. தேங்க்யூ ஸோ மச் சார். டாட், அவர் பேபி இஸ் ரெடி. வாங்க அதை ஓட்டி பார்க்கலாம். இருங்க சார், இந்த காரோட இன்னன் அவுட் அப்கிரேட் ஆயிருக்கு. அண்ட் இதுல இருக்கிற ரெகுலர் பார்ட்ஸால இதோட பவரை ஹேண்டில் பண்ண முடியாது. அதை தாண்டி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபயர் ஆயிடும். அடே முட்டாள், பெரிய ஆளுன்னு நினைப்பா? காரை என்ன பண்ணும், எப்படி ரெடி பண்ணும் நீ எனக்கு சொல்லி தரியா? பெரிய மெக்கானிக்கா நீ? கைய விடுறா, கைய விடு. சமீர், நீ பெரிய புத்திசாலி மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாத. உன் அட்வைஸ கேட்கலாம் எங்களுக்கு. என்னாச்சு நம்ம காருக்கு? இந்த சமர் சொன்ன மாதிரியே நடக்குது. ஹலோ, எங்களோட காரை எடுத்துட்டு போக வந்திருக்கோம். எங்களோட வண்டி எங்க? ரோனி சார், நோ 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 நோ. அட, என்னடா பண்ணி வச்சீங்க என் காரை? இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டேய் முட்டாள் பசங்களா, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உங்களுக்கு? 5 கோடி ரூபா உன் மொத்த குடும்பத்தோட சொத்தை வித்தாலும் சரி, இந்த காரை உன்னால வாங்கவே முடியாது. இப்போ இதுக்கு யார் பணம் தரப்போறா? நீயா இல்ல நீயா? சொல்லு சொல்லு சீக்கிரம். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் சார். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா சரி பண்ணிடுறேன் சார். டேய் கிழவா, அப்படின்னா அதை முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியதானே? எதுவும் பேசாத. இந்த காரோட மொத்த காசும் வேணும், அதுவும் இப்பவே. ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க? நாங்க என்ன இந்த வேலைக்கு புதுசா? எங்களுக்கு என்ன இந்த காரோட வேலை தெரியாதா என்ன? ஏமாத்துறான் இவன். இந்த கார் போய் எப்படி 5 கோடி ரூபாய் இருக்கும்? ரோனி சார், இது அந்த காசு ரொம்ப பெரிய அமௌண்ட் சார். இந்த பாடியோட அப்பர் பாடி அண்ட் கியர் சிஸ்டம் இது எல்லாத்தையும் டாப் கிரேட் கார்பன் ஃபைபர்ல செஞ்சிருக்காங்க. இதோட ஒர்த்தே கோடிக்கணக்கில் இருக்கும். இதோட சஸ்பென்ஷன் அண்ட் டர்போ சார்ஜர் இதுவும் பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு டாப் ரேசிங் கம்பெனியால கிராஃப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதோட ஒர்த்து 1.5 to 2 கோடி இருக்கும். கேட்டுக்கிட்டியா? இந்த காரோட டர்போ சார்ஜரும் சஸ்பென்ஷனும் மட்டும் அவ்வளோ கோடி ரூபாய் ரேட் வரும். கிட்டத்தட்ட 2 கோடி. யார் கொடுக்க போறா? இங்க இருக்க யாராலையும் எதுவும் தர முடியாது. 1 ரூபாய் கூட தர முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. வாய மூடுறா. ரோனி சார், என்னோட வருமானமே அவ்வளவு இருக்காது. என் கராஜே வித்தா கூட அவ்வளவு கிடைக்காது. என்னால கண்டிப்பா அவ்வளவு காசு கொடுக்க முடியாது. அப்பனா சரி, உங்ககிட்ட காசு வாங்காம உங்களை மன்னிக்கணும்னா நீங்க ஒண்ணு பண்ணி ஆகணும். உங்களால அது முடியுமா? நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க ரோனி சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அந்த மலை மேல இருந்து வர ரோட்ல எங்களுக்கு பெர்மிஷன் வேணும். ஏன்னா அந்த ரோடு உன்னோட ஃபேமிலியோடது தானே. அதனால ஒண்ணு பண்ண, நானும் எங்க ஆளுங்களோட ரேசிங் போறதுக்கு எங்களுக்கு அந்த ரோடு வேணும். அப்போ உங்களை மன்னிச்சு விட்டுற. என்னது ரேஸ்கா? அந்த மலை மேல இருக்கிற ரோடு என்னால அதுக்கு பர்மிஷன் தர முடியாது. அந்த ரோடு அங்க வாழ்ற மக்களுக்கு சொந்தமானது. அந்த ரோட்ல நீங்க மட்டும் போற மாதிரி என்னால பர்மிஷன் தர முடியாது சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன். ஒன்னு அந்த ரோட்ல போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடு, இல்லனா என் காரை நாசம் பண்ணல அதுக்கான காசை கொடு. அதுவும் இப்பவே. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்றது இருக்கா இல்லையா? நாங்க தப்பு பண்ணிட்டோம் தான். அதுக்காக தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறோம். மன்னிச்சிரு சரியா? இல்ல இப்படிதான் சீன் போட்டுட்டு இருந்தேன்னு வையே, உனக்கு நல்ல பாடம் கத்து கொடுப்பேன். ஒரு நிமிஷம் நீ இருப்பா. ரோனி சார், ப்ளீஸ் எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். சார், நீங்க ஒரு ரேசர். என்ன ஆனாலும் சரி, என்னால பர்மிஷன் தர முடியாது. ஏன்னா உங்க காரோட சவுண்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால அங்க இருக்கிற பசங்களால படிக்கவே முடியாது. அப்படின்னா சரி, உன்னால இதை பண்ண முடியாதுல்ல? அப்பனா இப்பவே ஒண்ணு பண்ணு, என் காரோட காசை கொடுத்துரு. ஒரு நிமிஷம் இரு. பாஸ், நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்போ உன்னோட பிளான் இதானா? ஆமா, இந்த ரோடு இருக்குல்ல, அதை ரேசர்ஸ்க்காக வாங்கி தானே ஆகணும். அதனால இதை விட்டா நம்மளுக்கு வேற நல்ல சான்ஸ் கிடைக்காது இந்த ரோடு நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு. அதனாலதான் இந்த பிளான். நீ எப்போ சுயநலமா முடிவெடுக்கிறத நிப்பாட்ட போற? உன்னால நம்ம டீமோட மொத்த ரெputation போகுது.
வெளியே நிக்கிற கார் உங்கள யாருது? நீங்களும் ரேசர்ஸ் தானே? நாங்களும் ரேசர் தான். எங்களுக்கு ரேசர்ஸ் மேல பெரிய மரியாதை இருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். எங்க கூட ரேஸ்க்கு வாங்க. அப்படி நீங்க ஜெயிச்சுட்டா நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன். ஆனா நீங்க தோத்துட்டா அந்த ரோட பத்தி மறந்துடணும். சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா? டாட், நம்மளால அவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. நம்மள நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பாஸ், கார் ஷோரூம் வச்சிருக்க இவனுங்களால எப்படி ரேசிங் பண்ண முடியும் பாஸ்? இங்க ஒரு முக்கியமான ரேசர் ஒருத்தன் இருக்கான். அவனை எப்படியாவது வெளில கொண்டு வந்தே ஆகணும். ஆனா அவனுக்கு இந்த மாதிரி ரேஸ் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். உங்களை விட கீழே இருக்கிறவங்களை இப்படி மிரட்டிட்டு அப்புறம் நீங்களே உங்களை ப்ரொஃபஷனல் ரேசர்னு சொல்லிக்கிறீங்க. இப்படி பண்ண வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்படியே தப்பிக்கலான்னு பாக்குறியா? இங்க யாரும் யாரையும் பத்தி குறைச்சு பேசல. நான் இங்க ஒரு வேல்யூவோட தான் பேசிட்டு இருக்கேன். அது என்னோட காரை பத்தி. உன்ன மாதிரி ஏழைங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் எல்லாம் என்னன்னே புரியாது. அப்புறம் மிஸ்டர், என்ன சொல்றீங்க? ஏய், நிஜமா சொல்றேன். என் அக்கா இருக்கால, அட she is champion. ரேஸ்ல இவ ரொம்பவே எக்ஸ்பர்ட். உங்க எல்லாரையும் இவ ஒருத்தியே தோக்கடிச்சிருவா. லக்ஷய், உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? இவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா இல்லையா? இவங்கெல்லாம் ரேசர்ஸ். என்னால இவங்கள கனவுல கூட தோக்கடிக்க முடியாது. ஐயோ அக்கா. டேய், உனக்கு ஒண்ணு முழுசா தெரியலன்னா அதை பத்தி பேசாத. ஆனா அக்கா, நீதான் சின்ன வயசுல இருந்து நிறைய ரேசிங் வீடியோஸ்லாம் பாத்திருக்கியே, மறந்துருச்சா என்ன? அட, உன்னோட சாம்பியன் அதான்க்கா அவர்தான்க்கா சமீர் கஷ்யப். அவர் கார் ஓட்டுற ஸ்டைலு, அவரோட ரேசிங் ஸ்டைல்லாம் உனக்கு ரொம்பவே பிடிக்குமே, மறந்துட்டியா என்ன? நீ ப்ரூஃப் பண்றதுக்கு இதுதான்க்கா சரியான டைம். கம் ஆன், யூ கேன் டு இட். நான் உன்னை நம்புறேன். லக்ஷய், என்ன உளறிட்டு இருக்க நீ? நான் ஏதோ அந்த மாதிரி வீடியோஸ் கொஞ்சம் பாத்திருக்கேன். அப்புறம் தனியா நானே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்காக இவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது என்னால. யாருக்கா இவனுங்க? வெறும் டம்மி பீஸுங்க. நீதான் அப்பாவோட இளவரசி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீதான் அப்பாவுக்கு பலமே. யூ வில் டு இட். ஐ நோ இட். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ரேஸ்னா வெறும் ரேஸ் தான். गाइस, இங்க என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? என்னோட சாம்பியன் வந்துட்டாரு பாத்தீங்களா? என் அண்ணன் நிறைய ட்ராஃபிஸ்லாம் ஜெயிச்சிருக்கான். இவன் தான் நேஷனல் சாம்பியன், தெரியுமா? இனிமே பாருங்கடா, என் அண்ணன் பட்ட பகல்ல உங்களுக்கு எல்லாம் நட்சத்திரத்தை காட்ட போறாரு. தேஜா ப்ரோ, இவன் இதுக்கு முன்னாடி இவனை இங்க பார்த்ததே இல்லையே. தப்பான ஆளுங்களை ரேசிங் கூப்பிட்டீங்களா என்ன? கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? அட லக்ஷய், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு கொஞ்சம் கூட தெரியல இவங்கெல்லாம் யாருன்னு. இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ், ப்ரோ ரேசர்ஸ். இவங்க கூட ரேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆகாஷ் 1க்கு 2 தடவை நல்லா யோசிக்கணும். அட, இப்ப எதுக்கு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க நீ? ஒரு உண்மையான வீரன் என்னைக்குமே அவனோட வீக்னஸ் யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைப்பான். ஆல்ரைட், எனக்கு உங்களை மாதிரி இந்த ரேசிங்ல ஸ்கில், டேலண்ட் எல்லாமே இருக்கு. அப்போ மிஸ்டர் த்ரூ, அப்புறம் நீங்க அதுக்கு பே பண்றீங்களா? இந்த சேலஞ்சை நீங்க அக்செப்ட் பண்ணி உங்க வீடியும் ரோடையும் அடமானம் வைக்கிறீங்களான்னு சொல்லுங்க. பசங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் நாங்க ரேஸ் ஓட்டுறோம். லெட்ஸ் ரேஸ். முன்னாடி இருக்கிற எல்லா ட்ரேஸ்லயும் பாட்டில்ஸ் வச்சிருக்கோம். ஒவ்வொரு ட்ரேலையும் 10 இருக்கும். அதுல மொத்தம் 60 பாட்டில் இருக்கும். 2 டீம்லயும் ஒவ்வொரு ஆளு ரேஸ்க்கு வரணும். வந்து காரை ட்ரிஃப்ட் அடிச்சு அந்த பாட்டிலோட கேப்பை ரிமூவ் பண்றவன் தான் இந்த கேமோட வின்னர். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை எப்படி செய்ய முடியும்? இந்த பூனைக்குட்டி ரொம்ப பயந்துருச்சு போல. நான் வேணா அதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஹே ஹலோ, எங்களுக்கு ஒன்றும் இதெல்லாம் பயம்லாம் கிடையாது. நாங்களும் இதுக்காக ப்ரொஃபஷனலா ட்ரெயின் ஆயிருக்கோம். ஆனா என்ன, எங்க டீம்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் கம்மியா இருக்கான், அவ்வளவுதான். அதான் நான் இருக்கேன்லக்கா. எனக்கும் ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும். டேய், நீ வாய மூடு. அப்புறம் சமீர், நீ ஃபர்ஸ்ட் போ. அவங்க எல்லாருக்கும் நீ யாருன்னு காட்டு. அப்பா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த காரை கிளீன் பண்றவனை போய் ரேஸுக்கு அனுப்ப போறீங்களா நீங்க? அப்படின்னா நம்ம கேமுக்கு முன்னாடியே தோத்துருவோம். அது பரவாயில்லையாப்பா உங்களுக்கு? அங்கிள், இது ஒண்ணு கடைக்கு போய் காய்கறி வாங்குற வேலை கிடையாது. இது கார் ரேஸ். இதுக்கு போய் நீங்க ஒரு காரை கிளீன் பண்றவன அனுப்புறீங்க. இவனுக்கு சான்ஸ் கொடுக்கறது ஒண்ணுதான், மொத்த கேமை தூக்கி குழியில போடுறது ஒண்ணுதான். டாட், பெத்த பையனுக்கே சான்ஸ் தர மாட்டீங்க. போய் ஒரு கார் கிளீன் பண்றவனுக்கு சான்ஸ் தரீங்க. ஹே, ரேஸுக்கு வரீங்களா இல்லையா? ஹலோ, ஹேய், கொஞ்சம் அமைதியா இரு. தோக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கானே? நாங்க ரெடி. சரி, வாங்க போலாம். ஆல்ரைட், கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். அழிவு ஆரம்பிக்கிட்டோம் உங்க கம்பெனிக்கு. காய்ஸ், ஆரம்பிக்கலாமா? ஆல் தி பெஸ்ட் கா. குட் ஜாப் சிஸ்டர். எஸ், சூப்பர் அனன்யா. சூப்பர் கா. அவங்க எல்லாரையுமே
அக்காவே தோக்கடிச்சிருவா போல இருக்கே. வாய்ப்பே இல்லை. அவளோட கார் கண்ட்ரோலை மீறி போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அவ ஸ்லிப் ஆக போறா. என்ன உளறிட்டு இருக்க நீ? ச்சே, சின்ன பசங்களெல்லாம் ரேஸுக்கு அனுப்புனா இப்படிதான் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சூப்பர்க்கா சூப்பர். உன்னை நினைச்சா பெருமையா இருக்குக்கா. நீ 7 கேப்ப தட்டி விட்டு நீ அவங்க எல்லார் முகத்திலயும் கரிய பூசிட்டக்கா. எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நீ அதை ஒரு ரிமோட் கார் மாதிரி அசால்ட்டா ஓட்டிட்டு இருந்த. நிஜமாதான் ரொம்ப நல்லா பண்ண அனன்யா. நீ பிராக்டிஸ் பண்ணும்போது பண்ணதை விட இப்ப ரொம்ப சூப்பரா பண்ற. எந்தவித ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கும் இல்லாம நீங்க நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணீங்க. குட் ஜாப். இப்ப நீ வந்து ரேஸ் ஓட்ட சொல்லி தரியா எங்களுக்கு? ஷிட். அக்கா மாதிரி அவனும் 7 பாட்டில ஃபிளிப் பண்ணிட்டானே. அவன் இன்னும் ஒரு முடிய தட்டி விட்டா கூட அக்காவை ஜெயிச்சிருவான். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அனன்யா பண்ண அதே தப்பதான் இவனும் பண்றான். இவனுக்கும் கண்ட்ரோல் மிஸ் ஆகிட்டு இருக்கு. சோ எல்லா பாட்டில்ஸையும் தட்டி விட போறான். ஏய் இங்க பாரு, உனக்கு ஒண்ணுமே தெரியாம எதுக்கு நீ இதுல தலையிடுற? நீயே ஒரு உதவாக்கற. எஸ், அவனும் அதே தப்பு தான் பண்ணிருக்கான். இப்போ டை ஆயிடுச்சு. அவனும் அதே தப்பதான் பண்ணியிருக்கான். அதையும் சமீர் கரெக்டா சொன்னானே. ச்சே, ரொம்ப அசிங்கமா போச்சு. நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. இது இப்ப ஏன் ஹலோ, turn? ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்காத. கொஞ்சம் சீரியஸாவே இரு. நல்லா தெளிவா ரேஸ் பண்ணு. கவலைப்படாத அனன்யா. நானும் அவங்கள மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர் தான். இப்ப ஏன் ஆட்டத்தை பாரு. கம் ஆன், அடிச்சிரு. ம், வெல் டன் சாம்பியன் பிரதர். நீ கார் ஓட்டும்போது சும்மா ஹீரோ மாதிரியே ஓடுற. அவ்வளவுதான். கம் ஆன். தேஜா ப்ரோ, ஒரு வேலை அவன் அடிச்சிருவானோ? வாவ், சூப்பர். சூப்பர். Well done. கலக்கிட்டீங்கண்ணா நீங்க. நீ 10 பாட்டிலுக்கு 10 பாட்டிலையும் திறந்துட்ட. So proud of you. ஏன் தலையாட்டுற? இங்க இருக்கிறதுலயே எங்க அண்ணன் மட்டும் தான் பெஸ்டான டிரைவர். நீ வெறும் ஹெல்ப்பர் மட்டும் தான். ஏன் இவ்ளோ ஆட்டிடியூட் காட்டுற? என்னமோ வேர்ல்டுல பெஸ்ட் ரேசர் மாதிரி பண்ற. உனக்கு கிடைக்க போற வாய்ப்புல உன்னால ஒரு கேப்ப கூட ஓபன் பண்ண முடியாது. சரி, அடுத்தது யாரு உன்னோட டீம்ல இருந்து வர போறது? என்ன தோக்கடிக்கிறதுக்கு? ஆகாஷ், நீ சூப்பரா டிரைவ் பண்ண. என்னோட சாம்பியன் அண்ணன் 10 பாட்டிலோட கேப்ப ஓபன் பண்ணிருக்கான். நீ உன்ன பெரிய ட்ரைன்டு ரேசர்னு நினைச்சினா நீ 27 ஓபன் பண்ணு. ரோனி, இந்த சின்ன பசங்க விளையாட்டா முடிச்சு விடு. சீக்கிரம் வா. ஹேய் பொடிப்பாயிலே, நல்லா பாத்துக்கோ. என்ன, நான் இந்த ஆட்டத்தை முடிக்கிறேன். ரியல் ரேசிங்னா என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன போ போ. அட எங்க அப்பா 13 பாட்டில் ஓபன் பண்ணிட்ட ப்ரோ நீ. நாம எல்லாரும் பண்ணதை விட அவன் அதிக கேப்ஸ் ஓபன் பண்ணிட்டான். ஆமா, எக்ஸ்ட்ரா 3 ஓபன் பண்ணிட்டான் அவன். இதுதான் வித்தியாசமே ஒரு ப்ரோ ரேசருக்கும் நார்மல் ரேசருக்கும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நீங்க தோத்து போயிடுவீங்க. இந்த கூட்டத்துல இருந்து அவனை வெளியே கொண்டு வந்து அந்த ரேசர் யாருன்னு நான் பார்த்தே ஆகணும். தேஜா பாய், நான் போறேன். ஏய் இரு, இப்ப நான் போறேன். அட தேஜா ப்ரோ, இந்த பொடி பசங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நீங்க போய் ரேஸ் பண்ண போறீங்களா என்ன? எப்படி நம்ம தான் ஜெயிக்க போறோம். என்ன நடந்தாலும் சரி, இவங்கள கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா புயலுக்கு இன்னொரு பேரு தேஜா. ஏய், இது நம்ம டர்ன் தானே, அப்புறம் எதுக்கு அவன் போறான்? டாட், அதுல என்ன வித்தியாசம் இருக்கு? ஃபர்ஸ்ட் போனா என்ன, நம்ம போனா என்ன? கடைசியில முடிவு பண்ண வேண்டியது யாரு ஜெயிக்கிறாங்கன்றதுதான். அப்போனா இப்போ நீ அப்பா தான், பையன் தான். அவன் ரொம்ப மோசமா ஓட்டுறான். இப்ப நம்மள யாராலையுமே காப்பாத்த முடியாது. அவன் இப்பவே 23 பாட்டில் கேப் ஓபன் பண்ணிட்டான். இதுதான் ப்ரொஃபஷனல் ரேசருக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். அவன் ஒரே ஆட்டத்துல கேமையே சேஞ்ச் பண்ணிட்டான். இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு.
எப்பவுமே தேஜா ப்ரோ தான். அடுத்த ஆட்டத்துல எவன் அப்ப நினைச்சாலும் நம்ம சாம்பியன் ஆகிறத தடுக்கவே முடியாது. தேஜா, இவன் தானே அந்த தேஜா, இந்த நேஷனல் சாம்பியன்ஸ் அடிச்சவன். நேஷனல் சாம்பியன்ஸ்ல 28th ரேங்க் எடுத்தவன். 28th ரேங்க் எடுத்த நேஷனல் சாம்பியனா? சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. இப்ப நீங்க எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்திட்டு சீக்கிரம் வந்து வாபஸ் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. நீ உண்மையை சொல்லு. உன்னால எத்தனை பாட்டில் ஓபன் பண்ண முடியும்? என்னால ஒரு 2 3. 2 3? நீ என்ன பேசிட்டு இருக்க? நம்ம அட்லீஸ்ட் 28 பாட்டிலாவது ஓபன் பண்ணி ஆகணும். அப்ப நம்ம ரேஸ்ல தோத்துட்டோம், நம்ம வீட்டையும். சமீர், இப்ப நீ போ, எங்க வீட்டையும் எங்க மான மரியாதையும் காப்பாத்து. நீங்க என்ன சொல்றீங்க? அவன் வெறும் ஹெல்ப்பர் தான். அவனை எப்படி நீங்க இந்த ரேஸ்க்கு அனுப்ப முடியும்? நீங்க அந்த உதவக்காரிய ரேஸ்க்கு அனுப்புறதுக்கு அட்லீஸ்ட் என்னையாவது அனுப்பலாம்ல. நான் போனா ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சமாவது சான்ஸ் கிடைக்கும்ல. நானே போறேன். இரு, சொன்னா கேளு. நீ போக கூடாது. இல்ல டாட், நான் தான் போக போறேன். ஏய், நீங்க எல்லாரும் சரியான முட்டாளுங்க. கழுத குதிரை மேல ஏறி ஓட்டுற மாதிரி இருக்கு. என்ன தேஜா ப்ரோ? ரிலாக்ஸ். பொறுமையா இரு. ஒண்ணும் இல்ல. பாத்து. நீ ஓகேவா? அவனை பார்த்தா ஓகே மாதிரியா இருக்கு. அவனை பாருங்களேன், கவுத்து போட்ட காடை ஃப்ரை மாதிரியே இருப்பான். சும்மா பொம்மை காரை ஓட்டிட்டு இருந்தவங்களாம் ரியல் காரை ஓட்டுறதுக்கு வந்தா இப்படிதான். கரெக்டா? இந்த ரவுண்ட்ல நீங்க தோத்துட்டீங்க. ரோனி, கேம் இன்னும் முடியல. உங்க ஆளுங்கள்ல யாராவது ஒருத்தரை அனுப்பி விடு. அதுக்கப்புறமா நான் முடிவு பண்றேன் இதுல யாரு ஜெயிச்சான்னு. தேஜா ப்ரோ, இங்க இருக்கிற முட்டாளுங்களால நம்மள ஜெயிக்க முடியுமா என்ன? அப்புறம் யாரும் என்ன பத்தி சொல்லக்கூடாதுல்ல. தேஜா ஏமாத்திட்டான்னு. எதுக்கு வெயிட் பண்றீங்க? சீக்கிரம் யாராச்சும் அனுப்பி விடுங்க, போங்க. என் சாம்பியன் அண்ணன், நீங்க ஏன் இந்த கேமை முடிச்சு விட கூடாது? நானா? நல்லா கேட்டுக்கோ, இன்னைக்கு நீ தோக்க போறத யாராலே மாத்த முடியாது. ரிலாக்ஸ் ஆயி, இப்ப யாரும் போக வேண்டாம். சமீர், இப்ப நீ தான் போகணும். டாட், வாட் இஸ் ராங் வித் யூ? நீங்க என்ன டாட், ஏதாவது போதையில இருக்கீங்களா என்ன? இவன மாதிரி ஒண்ணுமே தெரியாதவன போய் ரேஸுக்கு அனுப்புறீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு டாட்? சமீர், என்னோட மொத்த மரியாதையும் இப்ப உன் கையில தான் இருக்கு. போய் தயவு செய்து என் குடும்ப மானத்தை காப்பாத்து. துருவ் சார், நான் இதை உங்களுக்காக மட்டும்தான் செய்ய போறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பவும் சொல்றேன், மறுபடியும் நானே போறேன். இல்லன்னா அந்த முட்டா பயலால நாமளா தோக்க தான் போறோம். டாட், அவனை போக வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க தப்பா முடிவு பண்ணிருக்கீங்க. வண்டி துடைக்கிறவனால எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்களுக்கு வேற வழியே இல்லாம இவனெல்லாம் போய் ஓட்ட சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? இவ வேற ரோட்ல தானே கார் ஓட்டுவான். இப்பயாவது அவனை போக வேணாம்னு சொல்லுங்க. அவனுக்குலாம் சரியா கார் ஓட்ட தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. போய் அவனை ஸ்ட்ரைட்டா ரேஸுக்கு வேற அனுப்பிச்சிருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்தே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அந்த பைத்தியக்காரனை அனுப்பாதீங்கன்னு. ஆனா நீங்க எங்க சொன்ன கேக்குறீங்க? கேட்கவே மாட்டீங்களே. என்ன பண்றாங்க? பின்னாடி போகாத, முன்னாடி போகணும்டா. கைஸ், கேம் இன்னும் முடியல, இனிமே தான் தொடங்குது. மேலும் கதையை தெரிந்து கொள்ள டேஷ் ரீல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.